guys, welcome to my channel. இன்னைக்கு ஆர்கனைசிங் வீடியோஸ்ல பூஜை ரூம் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல எல்லாம் பூஜை அறைக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் ஒதுக்குனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு வீடுமே ரொம்ப பெருசாவும் அதே சமயத்துல அந்த வீட்ல நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே ரொம்ப காம்பாக்ட் ஆயிருச்சு. ஸோ காம்பாக்ட் வீடுகளுக்கு தகுந்த மாதிரி பூஜை அறையும் ரொம்ப சின்னதா காம்பாக்டா ஆயிருச்சு. அந்த மாதிரியே எங்க வீட்லயும் பூஜை அறை வந்து ரொம்ப காம்பாக்ட் சின்னதா இருக்கும். இது ரூம் கூட கிடையாது, ஷெல்ஃப்லயே வந்து நாங்க வச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க வீட்ல ஹால்லயே ஒரு சைடு வால் ஃபுல்லா வந்து ஷெல்ஃப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு போர்ஷன் மட்டும் பூஜை அறைக்காக நாங்க இடம் ஒதுக்கியிருக்கோம். எங்க வீடு வந்து ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். பூஜை அறைக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங் இல்லைன்னா நார்த் ஃபேசிங் வந்து அமைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை. எங்களுது வந்து நாங்க நார்த் ஃபேசிங்கா வந்து பூஜா ஷெல்ஃப் அமைச்சிருக்கோம். இதுல இப்ப நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏற்கனவே ஆர்கனைசிங் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இதுலயும் நான் வந்து ரொம்ப கம்மியான பொருள்கள் தான் வச்சிருக்கேன். ஸோ சுவாமி படங்களும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால எனக்கு வந்து இத ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா வச்சுக்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ஷெல்ஃபோட நடுவுல ஒரு பீடம், சின்ன பீடத்துல தவழ்ற மாதிரி ஒரு கிருஷ்ணர் வந்து வச்சிருக்கேன் நானு. அந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விளக்கு வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சின்ன மண் விளக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு 2 செப்பல்ஸ், அது கிருஷ்ணாவோட செப்பல்ஸ் மாதிரி வந்து வச்சிருக்கேன். அதை வந்து கீழே விட்டுட்டு மேல வந்து கிருஷ்ணா உட்கார்ந்துருக்கிற மாதிரி. பக்கத்துல 2 சைட்லயும் காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சிருக்கு. அந்த விளக்குக்கு கீழே 2 பிளேட்ஸ் இருக்கிறதுனால ஆயில் ஸ்பில் ஆச்சுன்னா கீழே சிந்தாது, அந்த பிளேட்லயே இருந்துக்கும். அந்த பீடத்துக்கு மேல ராதாகிருஷ்ணர் படம் வந்து கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். இது ஒரு அழகான ஃப்ளூட் வச்சுட்டு கிருஷ்ணர் வந்து பசுவோடையும் ராதையோடையும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். பொதுவா அவங்க அவங்களோட இஷ்ட தெய்வம் தான் அதிகமா இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச தெய்வம் வந்து கிருஷ்ணர். ஸோ என்னோட பூஜை அறை ஃபுல்லா வந்து நிறைய கிருஷ்ணரோட படங்கள் இருக்கு. மற்ற படங்களும் இருந்தாலும் கிருஷ்ணரோட படங்கள் அதிகமா இருக்கும். இல்ல நரசிம்மர், யசோதா கிருஷ்ணா, லக்ஷ்மி, அந்த மாதிரி விநாயகர், ராதா கிருஷ்ணா, இந்த மாதிரி நான் ரொம்ப குறைவா தான் படங்கள் வச்சிருக்கேன். ஸோ நிறைய வைக்கும்போது அது நம்மளுக்கு வந்து அவங்கவுங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு கேரளா டைப் விளக்கு வச்சிருக்கேன். இதை நான் வந்து டெய்லியும் வந்து விளக்கு ஏற்றி வைக்க மாட்டேன். இந்த விளக்கு மட்டும் அக்கேஷனலா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் ஏத்திட்டு மற்ற டைம்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு அழகுக்காக வச்சிருக்கேன். இந்த காமாட்சி விளக்கு மட்டும் தான் டெய்லி நான் ஏற்றி வைப்பேன். ஸோ இந்த சைட்லயும் ஒரு விளக்கு இருக்கு. ஸோ மொத்தமாவே இவ்வளவுதான் படங்கள் நான் வச்சிருக்கேன். இந்த பூஜை அறையோட இன்னொரு சைட்ல வந்து இந்த ஆரத்தி பிளேட் இருக்கு. ஸோ பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த பிளேட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வெளியில பூஜை ஸ்டோர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரே செட்டா. இந்த மாதிரி தீபாராதனை காமிக்கிறது, பெல்லு, இந்த பிளேட் அப்படியே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி விரும்புறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பெல்லு, தென் குங்குமச்சிமல், ஊதுபத்தி பத்தி வைக்கிறது. இது வந்து ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஆயில், அதை வந்து டெய்லி வச்சுட்டு போறது வழக்கம். ஸோ அதனால அதையும் அந்த பிளேட்லயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா. தென் பக்கத்துல வந்து இந்த பேஸ்கெட் வச்சிருக்கேன். இந்த பேஸ்கெட்ல வந்து டெய்லியும் எண்ணெய் ஊத்துறதுக்கு, விளக்குக்கு ஊத்துற எண்ணெய், சிசர்ஸ், அப்புறம் அகர்பத்தி, சூடம், திரி பேக்கெட்டு, தென் ஜால்ரா, நாமக்கட்டி, இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட இது வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கிளாத் வந்து நான் இங்க கிளீன் பண்றதுக்காக தனியா வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணோம்னா வேற எதுக்காகவும் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை கிளீன் பண்றதுக்காக அந்த கிளாத் அங்க வச்சிருக்கேன். இந்த ஷெல்ஃபோட இன்னொரு சைட்ல வந்து சந்தனம் உரைக்கிற கல்லும் அதனுடைய சந்தன கட்டையும் வச்சிருக்கேன். அது பக்கத்துல வந்து சாம்பிராணி படுத்தி வைக்கிற கப்பு,
ஸோ அதில் வந்து மேட்ச் பாக்ஸஸ் நம்ம உரைக்கும் போது மேட்ச் ஸ்டிக்ஸ் உரைக்கும் போது அதில் அதை வேஸ்டேஜ் வந்து அதில் போட்டுருவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய வச்சிருக்கும் போது அது வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே டைமும் இருக்காது. அதை நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எனக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகாது. இந்த கிளாத் வச்சு டெய்லி வந்து நம்ம இந்த ஏரியாவை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த விளக்கு இந்த ட்ரே இதெல்லாம் மட்டும் இந்த விளக்கும் ட்ரேயை மட்டும் கழுவினா முடிஞ்சுது. இந்த படங்களை வந்து இந்த கிளாத் வச்சு தொடச்சிட்டா ஹார்ட்லி 15 மினிட்ஸ் தான் ஆக போகுது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. பூஜை அறை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடுற பூக்கள் எல்லாம் வந்து அன்னன்னைக்கு நம்ம ட்ரை ஆகிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அதை டெய்லி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வச்சாலே வந்து க்ளீனாக இருக்கும். இது வந்து என்னோட ஐடியா, நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அவங்கவுங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க இஷ்ட தெய்வங்கள் ஒரு வாட் எவர் எந்த பிடிச்ச தெய்வமோ இல்லை எந்த ரிலீஜியஸ் எந்த இதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.